Hello everyone, welcome back to Digital Badi channel. நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் போர்ஷன்ஸில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் டென்சஸ் பார்த்தோம். இந்த வாரம் ஹோமோஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம். ஹோமோ அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். ஃபோன் அப்படின்னா சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வார்த்தைக்கு இருவேறு வார்த்தைக்கு ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் வேறு. அதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம், ஃபோன் அப்படின்னா சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருவேறு வார்த்தைகள் ஒரே மாதிரியான உச்சரிப்பை தரும், ஆனால் இருவேறு பொருளை தரும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இப்போ தமிழில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹோமோஃபோன்ஸ் கான்செப்டை. இப்போ பார் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பார் அப்படின்னா உலகம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தருதா. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பார்த்தல், பார்க்கறது அப்படின்றத சொல்லுது. இப்போ கா அப்படின்னா காத்தல் அப்படின்றத சொல்லுது. இன்னொன்று காகம் அப்படின்றத சொல்லுது. ஸோ கா அப்படிங்கிறது காகம், காத்தல் அப்படின்ற அர்த்தத்தை. ஸோ அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஐல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேர்டு. ஐல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. AISLE ஐல் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ச்சில் ரெண்டு தூண்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த நடைபாதையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நடைபாதை, சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிற நடைபாதை, தூண்களுக்கு நடுவில் இருக்கிற நடைபாதை சொல்லுவோம். இந்த ISLE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஐலாண்டை குறிக்கக்கூடியது. ஷி வாக் டவுன் த ஐல் வித் ஹர் ஃபாதர் அப்படின்னா அவர் அந்த மேடையிலிருந்து நடைமேடையிலிருந்து தன் தந்தையோட கரம் பிடிச்சு கீழே இறங்கினா அப்படின்னு சொல்றாங்க. தி ஸ்பெண்ட் தேர் வெக்கேஷன் ஆன் த ரிமோட் ஐல் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல இவங்க அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலவுடு, இப்போ அலவுட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அலோ அப்படின்னா பெர்மிஷன் தரது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அலவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கன்னா சத்தமா அப்படின்னு அர்த்தம். இப்போ அலோ அப்படின்னா பெர்மிஷன் தர்றது, அனுமதி அப்படின்னு சொல்லலாம். அனுமதித்தல் அப்படின்றது தான் அலோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அலவுட் அப்படின்னா ரொம்ப சத்தமாக பேசுறது, சிரிக்கிறது, கத்துறது, இதுதான் நம்ம அலவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் பெட்ஸ் அலோட் இன் திஸ் பில்டிங் அப்படின்னா இந்த வீட்டில் இல்லை இந்த பில்டிங்கில் பெட்ஸ் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிறது தான் ஆர் பெட்ஸ் அலோட் இன் திஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ரீட்ஸ் த ஸ்டோரி அலவுட் டு த கிளாஸ். ஷீ ரீட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஷீ ரீட் அப்படின்னு வராது, அது நல்லா இருக்காது. ஷீ ரீட்ஸ் த ஸ்டோரி அலவுட் டு த கிளாஸ். ஷீ ரீட்ஸ் த ஸ்டோரி அலவுட் டு த கிளாஸ் அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னா சத்தமாக அவள் அந்த கிளாஸுக்கே கேட்குற மாதிரி அந்த கதையை படித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர் 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 TAR அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மேடை, பலி கொடுக்கக்கூடிய ஒரு மேடை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்பெசிஃபைடான மீனிங். ஒரு மத ரீதியான சில சடங்குகள் அதெல்லாம் நடக்கும்போது பலி கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம், அதுக்கு பேர் தான் ஆல்டர், பலிபீடம் அப்படின்னு அர்த்தம். இந்த ALTER அப்படின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச், ஒரு விஷயத்தையோ ஒரு செயலையோ நம்ம மாத்துறதா ஆல்டர் அப்படின்னு அர்த்தம். ஆல்டர் அப்படின்னா இந்த பலிபீடம் இல்லை ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ALTER அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு செயலை மாத்துறது. இப்போ the couple exchange their wedding vows in front of the beautifully decorated altar. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருமணமான அந்த தம்பதி அவங்களுடைய உறுதிமொழியை ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு அந்த மேடையில் இவங்க வந்து அவங்க அந்த உறுதிமொழியை பகிர்ந்துக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. She decided to alter the hem of her dress to make it shorter. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் வந்து அவளுடைய உடையில சிறு மாற்றம் உண்டு பண்ணுறா, அது இன்னும் சின்னதாக தெரியணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பால்டு இது என்ன சொல்லுது அப்படின்னா BALD அப்படின்னா முடி கம்மியாக இருக்கிறது, வழுக்கையாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை தருது. BAWL அப்படின்னா ரொம்ப சத்தமான அழுகை, அதுதான் பால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு ரொம்ப துயரம் இல்லை ரொம்ப நம்மளால தாங்கிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்ற போது நம்ம கண்ணிலேருந்து தண்ணி ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் இல்லாமல் அடி மனசுலேருந்து ரொம்ப அப்படியே சத்தமாக அழுவோம் இல்லையா. யாராவது ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணும் போதோ இல்லை எதிர்பாராத விதமாக ஏதாவது நடக்கும்போதோ நம்ம சத்தமாக அழுவோம் இல்லையா, அதுதான் பால் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பால்ட் அப்படின்னா முடி இல்லை அப்படின்றது அர்த்தம், இந்த பால்னா சத்தமான அழுகை அப்படின்றது அர்த்தம். ஹீ இஸ் கோயிங் பால்ட் அப்படின்னா முடி அவருக்கு குறைஞ்சிட்டே இருக்கு, வழுக்கை ஆகிட்டே இருக்கு அவருக்கு அப்படின்றது அர்த்தம். த பேபி பால்ட் ஆல் நைட் அப்படின்னா அந்த குழந்தை அந்த ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்துச்சு, நேற்று இரவு முழுக்க அப்படின்னு சொல்றதா த பேபி பால்ட் ஆல் நைட் அப்படின்னு சொல்லுவோம். பேர் இது என்ன சொல்லுது அப்படின்னா பேர் அப்படின்னா
உடை அணியாமல் இருத்தல், இல்லை நம்ம ஏதாவது ஒரு கவர் பண்ணாமல் இருக்கிறதா பேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம், பேர் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி பேர் பாடியாக இருக்க அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்னென்னா உடை இல்லாமல் இருத்தல், இல்லை ஒரு மூடி வைக்காமல் இருக்கிறது, மறைக்காமல் இருக்கிறது, அதுதான் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஏஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா கரடி அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் ஃபீட் வேர் பேர் அப்படின்னா செருப்பு போடாமல் இல்லை ஷூ போடாமல் அந்த மாதிரி இருக்காங்க, வெறும் காலோட இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். வி saw a bear in the forest அப்படின்னா கரடியை பார்த்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ இந்த ப்ளூ அப்படிங்கிறது ஒரு நிறம், ஒரு வண்ணத்தை குறிக்கக்கூடியது. இந்த ப்ளூ அப்படிங்கிறது ஊதக்கூடிய, வீசக்கூடியது. இது ஒரு நிறம், இது காற்று வீசுறது அப்படின்றது சொல்கிறது. ப்ளோவுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் தான் ப்ளூ. த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வானம் நிறமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்ட் ப்ளூ ஹார்ட் அப்படின்றது எது சொல்லுது அப்படின்னா அந்த காற்று ரொம்ப சத்தமாக வீசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக வீசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் இந்த பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வண்டியவோ ஒரு காரையோ ஒரு டூ வீலரையோ ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லோ பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரேக் அப்படிங்கிறது. இந்த BREEK இது என்ன அப்படின்னா துண்டு துண்டாக உடைக்கிறது, சிறிய துண்டுகளாக உடைக்கிறது அப்படின்றதா பிரேக், உடைத்தல் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். ஷி பிரஸ் த பிரேக் டு ஸ்டாப் த கார், பிரேக் அழுத்தி வண்டியை நிறுத்தினா அப்படின்றத சொல்கிறாங்க. டோன்ட் பிரேக் தட் வேஸ்ட், அந்த குவளையை உடைக்காதே, அந்த பூச்செண்டை உடைக்காதே அப்படிங்கிறது தான் அது. செல் ஸோ இந்த செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, செல் அப்படின்னா ஒரு சிறிய அறை அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம சயின்ஸில் படிக்கிறோம்ல, பயாலஜியில், அந்த செல் அப்படின்றத அர்த்தமும் இருக்கும். செல்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த அர்த்தத்தையும் இது தரும். செல் அப்படின்னா என்ன அப்படின்னா பணத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை விற்கிறது, அதுதான் செல் அப்படிங்கிறது. செல் அப்படின்னா விற்குதல் அப்படின்றது தான் அர்த்தம். த பிரிசனர் வாஸ் லாக்ட் இன் அ செல் அப்படின்னா இந்த செல்லில் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றது. தே பிளான் டு செல் தேர் ஹவுஸ் அப்படின்னா அவங்க வீடை விற்கிற யோசனையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சென்ட். ஸோ இப்போ 3 வார்த்தை இருக்கு, 3மே ஒரே உச்சரிப்பு தான் தருது, ஆனால் அர்த்தங்கள் வேற, அதோட பொருள்கள் வேற. இப்போ சென்ட் அப்படின்னா சென்டம் அப்படின்னு சொல்லலாம், சதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ட் அப்படிங்கிறது காசு, அதுலேயே சென்ட் அப்படின்னு வரும். இப்போ SENT அப்படின்னா மனம், நறுமணம் அப்படின்னு சொல்லலாம். SENT அப்படின்னா சென்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். A penny is worth 1 cent அப்படின்னா ஒரு பென்னி ஒரு சென்ட்டுக்கு வர்தியானது அப்படின்னு சொல்றாங்க. The scent of flowers filled the room, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அறை முழுக்க அந்த நறுமணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சில். இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கவுன்சில் அப்படின்னா ஒரு சபை அப்படின்றது அர்த்தம். கவுன்சில் அப்படின்னா ஆலோசனை சொல்றது, கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் கவுன்சில். CIL அப்படின்னா ஒரு சபை, SEL அப்படின்னா ஆலோசனை தர்றது அப்படின்னு அர்த்தம். The city council met to discuss the new zoning regulations. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மீட் பண்ணாங்க, அந்த சபைனா அந்த மக்கள் எல்லாரும் மீட் பண்ணாங்க, அந்த புதுசாக வர இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு ரெகுலேஷன்ஸில் எப்படி வரணுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The judge sought the counsel of the legal experts before making a decision. ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆலோசனை வழங்குறாங்க அந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு. ஒரு டெசிஷன் வழங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அந்த தீவிரமான அந்த அட்வைஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கிறார், தீர்ப்பு எழுதுறதுக்கு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டை. இந்த DIE அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரற்று இருத்தல், அதுதான் இதோட அர்த்தம். DYE அப்படின்னா சாயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளான்ஸ் டை வித்தவுட் வாட்டர் அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ டிசைடட் டு டை ஹர் ஹேர் ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா அவளுடைய முடிய சிவப்பு வண்ணம் பூசிக்க நினைக்கிறா அப்படின்றது தான் ஷீ டிசைடட் டு டை ஹர் ஹேர். ஃபேர் FARE அப்படின்னா என்னன்னா பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு
பயணத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த பயணத்துக்கான கட்டணம், அதுதான் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். FAIR அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சுமாரான அப்படின்ற அர்த்தத்தை தரும். இல்லை வேற என்ன அர்த்தத்தை தரும் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டை நம்ம குறிக்குது அப்படின்னாலும் அது ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். த பஸ் ஃபேர் இஸ் $2.50 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேருந்து கட்டணம் இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. த டெசிஷன் வாஸ் ஃபேர் அப்படின்னா சுமாரானது, இந்த டெசிஷன் ஓரளவுக்கு சுமாரானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இதோடைய அர்த்தம். ஃப்ளார். ஸோ இந்த OUR அப்படின்னா என்னன்னா மாவு அப்படின்றது அர்த்தம். இந்த FLOWER அப்படிங்கிறது என்னன்னா பூக்களை சொல்கிறது, பூவை சொல்கிறது. ஃப்ளார் அப்படின்னா பேக்கிங் ஃப்ளார் அப்படின்னா கேக் செய்யறதுக்கு அந்த மாதிரி பேக்கிங் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாவு அப்படின்னு அர்த்தம். ஃப்ளார் அப்படின்னா அந்த பூ. ஷி பாட் சம் ஃப்ளார் டு பேக் பிரெட் அப்படின்னா கேக் செய்யறதுக்காக பிரெட் செய்யறதுக்காக அவ மாவு வாங்கினா அப்படின்றது அர்த்தம். த கார்டன் வாஸ் ஃபுல் ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் அப்படின்னா ரொம்ப அழகா கலரான பூக்கள் நிறைந்திருந்தது அந்த நந்தவனம் ஃபுல்லா அப்படின்னு சொல்றது, தோட்டம் ஃபுல்லா. ஃபார். ஸோ இது எதை சொல்லுது? ஃபார் அப்படின்னா ஒரு தேவையை சொல்லக்கூடிய ஒரு ப்ரப்போசிஷன் தான் என்ன ஃபார் அப்படின்னு சொல்றது. FOUR ஃபார் அப்படி இந்த ஃபோர் அப்படின்னா இது என்ன அப்படின்னா 3க்கு அடுத்து வரக்கூடிய எண், இதுதான் நம்ம 4 அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ அப்படின்னா இது உனக்கானது. இந்த ஃபார் அப்படின்னா ஒரு பர்பஸ், ஒரு ரீசனை சொல்லுது அப்படின்னா அது ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். FOUR அப்படின்னா 3க்கு அடுத்து வரக்கூடிய எண் அப்படின்றத சொல்லுது. தெர் ஆர் 4 சீசன்ஸ் இன் a year, ஒரு வருஷத்துல 4 சீசன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ FORE அப்படின்னா என்ன, FOUR அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ FORE அப்படின்னா முன்னாடி, முன் அப்படின்னு அர்த்தம். FOUR அப்படின்னா 3க்கு அடுத்து வரக்கூடிய எண் அப்படின்னு அர்த்தம். ஃபோர் ஹேண்ட், ஃபோர் ஆர்ம் அப்படின்னு சொல்றோம்னா ஃபோர் ஹெட் அப்படின்னு சொல்றோம்னா முன்னெற்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ 4 அப்படின்னா 3க்கு அடுத்து வரக்கூடிய எண், 5க்கு முன்னாடி வரக்கூடிய எண் அப்படின்றது அர்த்தம். த கால்ஃபர் எல்டு 4 அப்படின்னா எல்லாரும் முன்னாடி அந்த கால்ஃபர் வந்து கத்திட்டாரு. த ட்ரெயினர் எல்டு 4 அப்படின்னா பிகில் அவர் வந்து பண்ணுவார் இல்லையா, விஜய் பண்ணுவார் இல்லையா, அந்த பாண்டியம்மாவை எல்லாரும் முன்னாடியும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார் இல்லையா, இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு 10 பேருக்கு முன்னாடி 20 பேருக்கு முன்னாடி இல்லை ஒரு 2 பேருக்கு முன்னாடி பேசுறது அப்படின்னா இன் ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஷி ஹாஸ் 4 siblings அப்படின்னா அவளுக்கு 4 உடன் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஹியர். இந்த ஹியர் அப்படின்னா என்னன்னா கேட்கும் திறன் அப்படின்னு அர்த்தம். இந்த HER அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். கேன் யூ ஹியர் த மியூசிக் அப்படின்னா உனக்கு இந்த பாட்டு கேட்குதா, உனக்கு இந்த இசை கேட்குதா அப்படின்றது அர்த்தம். கம் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே வா அப்படின்னு நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னா அது கம் ஓவர் ஹியர். ஹையர். இந்த HIRE அப்படின்னா என்னன்னா வேலைக்கு ஒருத்தரை நம்ம தேடுறோம், நியமிக்கிறதுக்காக நம்ம தேடுறோம் அப்படின்னா அது ஹையர், தேடுறது. HIGHER அப்படின்னா உயர அப்படின்னு அர்த்தம். ஸோ தே டிசைடட் டு ஹையர் அ நியூ மேனேஜர் அப்படின்னா ஒரு புது மேனேஜரை அவங்க வேலைக்காக தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹையர் அப்படின்னா மேலே அப்படின்னு உயர அப்படின்னு அர்த்தம். த மவுண்டைன் பீக் இஸ் மச் ஹையர் தேன் த ஹில்ஸ், அதாவது மலையை விட அந்த மவுண்டைன் பீக் வந்து ரொம்ப உயரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஹோல் இதோட அர்த்தம் என்ன, ஹோல் அப்படின்னா ஓட்டை அப்படின்னு அர்த்தம். ஹோல் அப்படின்னா முழுக்க அப்படின்னு அர்த்தம். ஹோல் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தத்தையும் தரும். இன்னொன்று முழுமையான அப்படின்னு அர்த்தமும் இருக்கு. ஒன்று ஹோல் அப்படின்னா ஓட்டை அப்படின்ற அர்த்தம் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கேப் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். தட் இஸ் அ ஹோல் இன் மை ஷூ அப்படின்னா என்னோட ஷூவில் ஒரு சிறு கிளிசல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை கேப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஏட் த ஹோல் பை அப்படின்னா முழுசாவே அந்த பையை அவன் சாப்பிட்டுட்டான், அந்த சாக்லேட் அவன் சாப்பிட்டுட்டான், அந்த ஜாங்கிரி சாப்பிட்டான், லட்டு சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா முழுமையா அப்படின்னு அர்த்தம். நைட் அப்படின்னா என்னன்னா போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். நைட் KNIGHT அப்படின்னா போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். இந்த நைட் அப்படின்னா இரவு அப்படின்றது அர்த்தம். த நைட் ஓர் ஷைனி ஆர்மர் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த போட்டுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட கவசம், ஸோ அந்த கவசம் வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போர் வீரர்கள் கவசமாக இருந்த அந்த
ரொம்ப மின்னக்கூடிய கவச உடைகளை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் கெட்ஸ் கோல்ட் அட் நைட் அப்படின்னா இரவு வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நோ நோ, இந்த KNO W அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா தெரிந்து கொள்றது, அறிந்து கொள்றது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. நோ NO அப்படின்னா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், வேண்டாம், இல்லை அப்படின்றத சொல்லுது. அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் நோ. ஐ நோ த ஆன்சர் அப்படின்னா தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றது, எனக்கு இந்த பதில் தெரியும் அப்படின்னு சொல்றது. நோ ஐ டோன்ட் வாண்ட் எனி அப்படின்னா யாராவது நம்ம கிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அப்ப நம்ம இதை சொல்லுவோம். நோ ஐ டோன்ட் வாண்ட் எனி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்றது. லெஸ்ஸன் அப்படின்னா என்ன அப்படின்னா குறைத்தல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சின்னதாக்குறது, குறைத்தல் அப்படின்னு அர்த்தம். LESSON அப்படின்னா பாடம் அப்படின்னு அர்த்தம். we need to lessen our expenses அப்படின்னா என்னுடைய தேவைகளை, என்னுடைய செலவுகளை நான் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் லெசன், LESSEN. she learned a valuable lesson அப்படின்னா அவளுக்கு சிறந்த பாடம் கற்பிக்கப்பட்டது, இல்லை அவ கத்துக்கிட்டா ஒரு நல்ல பாடத்தை அப்படின்னு சொல்றது தான் she learned a valuable lesson. made 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 அப்படின்னா தயாரித்தல், அதாவது மேக்கோட பாஸ்ட் ஃபார்ம். made அப்படின்னா ஒரு பெண் வேலையாள், அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். he made a delicious cake அப்படின்னா ஒரு சுவையான கேக்கை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது. the maid cleaned the room அப்படின்னா அந்த பெண் சேவையால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரூமை கிளீன் பண்ணாங்க, வேலையால் ரூமை கிளீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயில் மெயில். ஸோ இந்த மெயில் அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னா லெட்டர், கடிதம், பேக்கேஜஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். மெயிலில் வந்திருக்கு, மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் மெயில். இந்த MALE அப்படின்னா ஒரு ஆண் மகன், இல்லை ஒரு ஆண், இல்லை ஒரு சிறு பையன், அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். த மெயில் அரைவ் திஸ் மார்னிங் அப்படின்னா நீங்கள் அனுப்பின மெயில் எனக்கு இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் த மெயில். MALE அப்படின்னா ஆண் அப்படின்றது அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. த மேல் லயன் இஸ் லார்ஜர் தேன் த ஃபீமேல் அப்படின்னா அந்த பெண் சிங்கத்தை விட அந்த ஆண் சிங்கம் ரொம்ப பெரிதா இருந்தது, உயரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. மைனர் மைனர், MINER அப்படின்னு என்னன்னா சுரங்கத்துல வேலை செய்யக்கூடியவங்க. MINE அப்படின்னா சுரங்கம், MINERனா சுரங்கத்துல வேலை செய்யக்கூடியவங்க. மைனர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நம்ம மைனர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அர்த்தத்தை தரும். இன்னொரு அர்த்தம் MINOR என்ன சொல்லும் அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் இல்லாதது, அதிக முக்கியத்துவம் இல்லாதது தான் நம்ம மைனர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட், இல்லை நியூஸில் கூட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிறு சிறு காயங்களோடு தப்பினார் இந்த விபத்திலிருந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் மைனர் இஷ்யூஸ் அப்படின்னு அர்த்தம். MINER த மைனர் ஃபவுண்ட் கோல்டு அப்படின்னா அந்த சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு கோல்டு கிடைச்சிது, தங்கம் கிடைச்சிச்சு அப்படின்ற அர்த்தத்தை தருது. இட்ஸ் ஜஸ்ட் அ மைனர் ப்ராப்ளம் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக கவலைப்படக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, சின்னதாக தீர்க்கக்கூடிய அளவுக்கான விஷயம்தான் அப்படின்னு சொல்றது. ஒன், இந்த ஒன் அப்படிங்கிறது பாருங்க சேம் ப்ரனன்சியேஷன் தான், ஆனால் அர்த்தம் வேற. ஒன் அப்படின்னா எண் ஒன்று அப்படின்னு அர்த்தம். WON அப்படின்னா வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். she has one brother அப்படின்னா அவளுக்கு ஒரே ஒரு சகோதரன் அப்படின்னு அர்த்தம். he won the race அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். he won the race அப்படின்னா அந்த ரேஸ்ல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தை தருது. பேர் பேர், ஸோ இது நம்ம சேம் அர்த்தத்தை தான் குறிக்குது, பட் வேர்ட்ஸ் வேற. பேர் அப்படின்னா டூ ஆஃப் சம்திங், அதாவது இப்போ பேர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு இருக்கு, பேர் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ரெண்டா இருக்கிறது தான் நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷி பாட் அ நியூ பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னா ஷூஸ் ரெண்டு ஷூ வாங்கினா அப்படின்னு, ரைட் லெக் லெஃப்ட் லெக் போடக்கூடிய ரெண்டு ஷூ வாங்கினா அப்படின்றது, ஒரு பேர் வாங்கியிருக்கா அப்படின்றது அர்த்தம். ஹி ஏட் அ ஜூசி பேர் அப்படின்னா அந்த பழத்தை சொல்லக்கூடியது தான் பேர் அப்படிங்கிறது. ஹி ஏட் அ ஜூசி பேர்னா ரொம்ப சுவை மிகுந்த அந்த சாறு, பழச்சாறு நிறைந்த இந்த ஃப்ரூட்டை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றது. பீஸ் PEASE அப்படின்றது அமைதியை குறிக்கக்கூடியது. PIECE
இது எதை குறிக்கூடியனா துண்டு துண்டா இல்லை சின்ன சின்னதாக இருக்கிறது தான் நம்ம பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி ஹோப் ஃபார் வேர்ல்ட் பீஸ் அப்படின்னா உலக அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றது சொல்லுது. கேன் ஐ ஹாவ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா எனக்கு ஒரு சிறு துண்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. பிளெயின் இது எதை சொல்லுது அப்படின்னா பிளெயின் அப்படின்னா ரொம்ப சாதாரணமான இல்லை ரொம்ப தெளிவான அப்படின்றத அர்த்தத்தை குறிக்கிறது. PLANE அப்படின்னா விமானம், இதை தான் சொல்லுது பிளேன் அப்படின்னு. ஷி ஓர் அ பிளெயின் ட்ரெஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷி ஓர் அ பிளெயின் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். த பிளேன் டுக் ஆஃப் ஆன் டைம் அப்படின்னா அந்த ஏரோப்ளைன் அந்த விமானம் கரெக்டாக அந்த டைமில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. பிரின்சிபல் அப்படின்னா ஒரு ஸ்கூலோட இல்லை ஒரு காலேஜோட அந்த நிறுவனத்தை தலைமை தாங்குறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா ஒரு உண்மை, அதை தான் நம்ம பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். த பிரின்சிபல் கேவ் அ ஸ்பீச் அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்றது அர்த்தம். ஹி ஹேஸ் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா கொள்கை அப்படி சொல்லலாம், இல்லை நம்பிக்கை அப்படி சொல்லலாம். ரேஸ் ரே அப்படின்னா என்னன்னா கதிர்கள் அப்படின்னு அர்த்தம். RAISE அப்படின்னா உயர்த்துதல் அப்படின்ற அர்த்தம். த சன்ஸ் ரேஸ் வேர் வார்ம் அப்படின்னா அந்த சூரிய கதிர்கள் ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இப்போ இந்த படத்துலலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இதுதான். ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா கையை உயர தூக்குதல், உயரே அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா கையை மேலே தூக்குங்க அப்படின்னு அர்த்தம். ரைட் ஸோ இந்த ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வலது அப்படின்றது அர்த்தம், அந்த அர்த்தம் இருக்கு. இன்னொன்று நீ சொல்றது சரிதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சரி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுதுதல், எழுத்து ரிலேட்டடாக நம்ம சொல்றது தான் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் ரைட் அபவுட் தட் அப்படின்னா ஆமா நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றது. ஷீ லவ்ஸ் டு ரைட் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா அவள் கடிதம் எழுதுவதை விரும்புகிறாள் அப்படின்னு அர்த்தம். ரோடு அப்படின்னா சாலை அப்படின்னு அர்த்தம். இந்த RODE அப்படின்னா ரைடோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ரோடு. த ரோட் வாஸ் பம்பி அப்படின்னா மேடும் பள்ளமுமா இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்தை தருது. ஷீ ரோட் ஹர் பைக் டு ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு அவள் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கா, ட்ராவல் பண்ணுறா அப்படின்றது அர்த்தம், அதை தான் ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ரோல் ROLE இந்த ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது, இதுதான் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திரைப்படத்தில் அந்த கதாநாயகனோட ரோல் என்ன, இந்த கதாநாயகியோட ரோல் என்ன, இது அவங்க நல்லாவே பண்ணவே இல்லை, இதை இந்த நடிகர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் ரோல் அப்படின்றது அர்த்தம். ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ டைஸை உருட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரோல் அப்படின்னா உருட்டுறது அப்படின்றது அர்த்தம், உருளுதல் அப்படின்றது தான் அர்த்தம். ஷி ஹாஸ் த லீட் ரோல் இன் த பிளே அப்படின்னா அந்த நாடகத்தில் அவளுக்கு லீட் ரோல் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் ரோல் த டைஸ் அப்படின்னா அந்த டைஸை நம்ம உருட்டுவோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இப்போ அடுத்து சேல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செயில் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறு படகுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போகிறது, அதுதான் செயில். அதாவது போட்டில் கப்பலில் பயணிக்கிறதா செயில் அப்படின்னு சொல்கிறோம். SALE அப்படின்னா என்ன அப்படின்னா விற்கிறது, அதுதான் சேல் அப்படின்னு சொல்கிறோம். they went for a sail on the lake அப்படின்னா அவங்க வந்து லேக்கில் போகிறாங்க, அந்த ஒரு படகுல அமர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். the store is having a sale அப்படின்னா அந்த ஸ்டோரில் சேல் போட்டிருக்காங்க, விற்கிறாங்க, எதையோ விற்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்தை தருது. சி அப்படின்னா என்னன்னா நம்ம கண்களால் பார்க்கறது தான் சி அப்படின்ற அர்த்தத்தை தருது. SEA அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். கேன் யூ see the stars அப்படின்னா உன் கண்களுக்கு அது தெரியுதா, இந்த நட்சத்திரங்கள் தெரியுதா அப்படின்றது அர்த்தம். the sea was calm அப்படின்னா அந்த கடல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. SIGHT அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். SITE அப்படின்னா லொக்கேஷன், ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். நான் அந்த சைட்டுக்கு போயிட்டு வரேன்
அப்படின்லாம் சொல்லுவாங்க, இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துலலாம் இதை சொல்லுவாங்க. இந்த பிளாட் அந்த சொல்கிற மாதிரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர் சைட் இஸ் வெரி குட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவளுக்கு பார்க்கும் திறன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவள் 4 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்தாலும் அவள் பாப்பா, கரெக்டாக சொல்லுவா இவங்க தான் அப்படின்றது சொல்லு. இல்லை தூரமாக இருக்கிறதெல்லாம் படிப்பா, கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக படிப்பா, சின்ன லெட்டர்ஸையும் அவள் படிப்பா அப்படின்றதா ஹர் சைட் இஸ் வெரி குட் அப்படின்றதுக்கு சொல்லலாம். த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இஸ் பிஸி அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம். சம் 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 அப்படின்னா ஒரு நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எனக்கு கொஞ்சம் இந்த உதவியை பண்ணி தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளால அன்ஸ்பெசிஃபைடாக நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம், அதுதான் சம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, ஸோ அதுதான் சம் அப்படின்னு அர்த்தம். எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் இந்த SOME. SUM அப்படின்னா என்னன்னா அந்த மொத்த அமௌண்ட், அதுதான் சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடைக்கு நம்ம போய் ஒரு பில்லு வாங்குறோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு அந்த பில்லு வருது இல்லையா, அந்த மொத்தமான வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் சம் அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்றது. த சம் ஆஃப் 2 and 3 is 5 அப்படின்னா 2 3 கூட்டுனா 5 வருது அப்படின்ற அந்த டோட்டல் தான் 5 அப்படின்னு அர்த்தம். சன் 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 SON அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆண் மகன் அப்படின்றது தான் நம்ம சன் அப்படின்னு சொல்லுவோம். SUN அப்படின்னா என்னன்னா சூரியன், அதை தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் பிரைட்டஸ்ட் ஸ்டார் இல்லையா, சன் அப்படிங்கிறது பிரைட்டஸ்ட் ஸ்டார். ஸோ ஷீ இஸ் ப்ரவுட் ஆஃப் ஹர் சன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவள் அவளுடைய மகனை நினைத்து பெருமை கொள்கிறாள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா சூரியன் கிழக்கே உதிக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ சன்னுக்கும் SUNக்கும் வித்தியாசம் இருக்கு, SONக்கும் SUNக்கும். ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி NARY அப்படின்னா என்ன அப்படின்னா அசையாமல் இருத்தல், அப்படியே ஒரு நிலையில இருக்கிறது தான் ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். NERY அப்படின்னா என்னன்னா எழுதுவதற்கு பயன்படும் பொருட்கள், அதை தான் நம்ம ஸ்டேஷ்னரி, அது கிடைக்கக்கூடிய இடம், அதை தான் நம்ம ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். த பைக் வாஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னா அது அசையாமல் இருந்துச்சு ரொம்ப நேரமாக அந்த பைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷி பாட் நியூ ஸ்டேஷ்னரி அப்படின்னா அவளுக்கு எழுதுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவள் வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்றது. ஸ்டீல் ஸ்டீல் இந்த ஸ்டீல் STEAL அப்படின்னா திருடுதல், அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்துன்னா அது STEAL. STEEL அப்படின்னா என்ன அப்படின்னா இரும்பு, STEL STEEL. ஸ்டீல் அப்படின்னா உருக்கு இரும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டீல் அப்படின்னா திருடுறது, அனுமதி இல்லாமல் எடுக்கிறது. STEELனா உருக்கு இரும்பு அப்படின்னு சொல்றது, அது இரும்பு. டோன்ட் ஸ்டீல் த குக்கீஸ் அப்படின்னா அந்த பிஸ்கெட்ஸை திருடாத அப்படின்னு அர்த்தம். த பிரிட்ஜ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா இந்த பாலம் இரும்பால் செய்யப்பட்டது, கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றது. தேர் 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 தேயார். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான் தரக்கூடியது, ஆனால் வார்த்தை அர்த்தங்கள் வேற வேற. தேயர் அப்படின்னா என்னன்னா தே, அதோட பொசசிவ் ஃபார்ம், அதுதான் நம்ம தேயர் அப்படின்னு சொல்றோம். இவர்களுடைய, அவர்களுடைய அப்படின்றது தான் தேயர் அப்படின்னு சொல்லுவோம். தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு நம்ம ஏதாவது சுட்டி காட்டுறோம் அப்படின்னா தேர் யூஸ் பண்ணுவோம். தேயார் அப்படின்னா தே ஆர் அப்படிங்கிறது கூட சுருங்க சொல்றது தான் தேயார் அப்படிங்கிறது. திஸ் இஸ் தேர் ஹவுஸ் அப்படின்னா இது அவர்களுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். த புக் இஸ் ஓவர் தேர் அப்படின்னா இந்த புக்கு அங்கே இருக்கு அப்படின்னு. இப்போ லைப்ரரி நம்ம ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னா இந்த புக் அங்கே இருக்கு அப்படின்னு அந்த லைப்ரரியை நமக்கு சொல்றாரு அப்படின்னா அதுதான் இந்த புக் இஸ் ஓவர் தேர். இப்போ தே ஆர் கோயிங் டு த பார்ட்டி அப்படின்னா அவர்கள் பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். டூ 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 இது எதை சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ஷனை நோக்கி சொல்றது, அதாவது இந்த திசையை நோக்கி இல்லை அந்த திசையை நோக்கி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்றது. இந்த டூ அப்படின்னா இதுவும் கூட அப்படின்னு சொல்றது, இல்லை மிகுதியா இருக்கிறது, எக்ஸசிவா இருக்கிறது அப்படின்னு சொல்றதா மிகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டூ அப்படின்னு அர்த்தம். TWO அப்படின்னா என்னன்னா
எண் ஒன்றுக்கு அடுத்து வரக்கூடிய எண் தான் என்னது 2 அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கை நோக்கி போகலாம். நோக்கி அப்படின்றது தான் இதோட அர்த்தம். எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னா நம்ம பார்க்கை நோக்கி போகலாம் அப்படின்ற அர்த்தத்தை தருது. ஐ வாண்ட் டு கோ டு அப்படின்னா நானும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் 2. ஐ ஹாவ் 2 cats அப்படின்னா எனக்கு 2 பூனைகள் இருக்கு, என்னிடம் 2 பூனைகள் இருக்கு அப்படின்றது இதோடைய அர்த்தம். வேஸ்ட் 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 அப்படின்னா என்ன அப்படின்னா WAIST இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். வேஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இடுப்பு. வேஸ்ட் அப்படின்னா குப்பை, தேவையில்லாதது அப்படின்னு அர்த்தம். வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு அப்படின்னு அர்த்தம். WASTE அப்படின்னா பயன்படுத்தப்படாத இல்லை தேவைப்படாத விஷயங்களை தான் நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். குப்பை அப்படின்னு அர்த்தம். ஷீ டைட் அ பெல்ட் அரவுண்ட் ஹர் வேஸ்ட் அப்படின்னா இடுப்பை சுற்றி அவள் பெல்ட் போட்டுக்கிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். வெயிட் வெயிட் இது எதை சொல்லுது? WAIT அப்படின்றது எதை சொல்லுதுன்னா காத்திருத்தல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இந்த வெயிட் அப்படிங்கிறது எடை, அதை சொல்லுது. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறது. த வெயிட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் 10 kg அப்படின்னா 10 கிலோ எடை கொண்டது இந்த பாக்ஸு அப்படின்னு சொல்கிறது. வேர் வேர் இந்த வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா உடுத்தி கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு ஒரு இடம் நம்ம கேட்குறோம், இடத்த கேட்குறோம் அப்படின்னா அது வேர் அப்படின்ற அர்த்தத்தை தரும். வாட் ஷுட் ஐ வேர் டுடே அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது. வேர் அப்படின்னா வேர் இஸ் த லைப்ரரி அப்படின்னா அந்த லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம காலேஜுக்கு அட்மிஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, பிரின்சிபல் பிளாக் எங்கே இருக்குது, டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ வேர் இஸ் த லைப்ரரி அப்படின்னா அந்த லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது. வீக் வீக் நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. EAK வருமா EEK வருமா அப்படின்னு. ஸோ EAK எங்கே வரும் அப்படின்னா நம்மள்கிட்ட சத்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் என்னது வீக் அப்படின்னு சொல்கிறோம். வீக் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கலாய்க்கிறோம், இல்லை நம்ம பேசிக்கிறோம், இல்லை நமக்கே தோன்ற விஷயம் மென்டலாக நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நம்ம தோணும் போது, இல்லை ஃபிசிக்கலாக தோன்ற போது நம்ம சொல்கிறது தான் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சத்து இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதா வீக் அப்படின்னு சொல்லுவோம். WEAK WEEK அப்படின்னா என்னென்னா வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஷி ஃபெல்ட் வீக் ஆஃப்டர் த ஒர்க் அவுட் அப்படின்னா அந்த ஜிம்மில் வேலை முடிச்சு இல்லை அந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதும் அவள் டயர்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்றத வீக் அப்படின்ற அர்த்தம். விச் விச் இப்போ இது பாருங்க சேம் ப்ரனன்சியேஷன் தான், ஆனால் வேற மீனிங். விச் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்து அதில் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது விச் அப்படின்னு சொல்லலாம். WHICH. விச் அப்படின்னா ஒரு சூனியக்காரி அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண்ணுக்கு அந்த மந்திர தந்திரங்கள் தெரியும் அப்படின்னா விச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் கலர் டு யூ ப்ரிஃபர் அப்படின்னா உனக்கு எந்த இந்த சட்டையில் இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் எந்த கலர் நீ போட்டுக்க விரும்புகிற, வாங்க விரும்புகிற அப்படின்றது கேட்குறோன்னா விச் கலர் அப்படின்னு அர்த்தம். த விச் கேஸ்ட் அ ஸ்பெல் அப்படின்னா அந்த பெண் மந்திரவாதி என்ன பண்ணா ஒரு மந்திரம் போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் ஹூஸ் இது எதை சொல்லுதுன்னா ஹூ இஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம், அதுதான் ஹூ இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா யாருடைய, இந்த ஹூவோட பொசசிவ் ஃபார்ம் தான் என்னது ஹூஸ், யாருடைய அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹூ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்டிக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறது ஹூஸ். அதாவது ஹூ இஸ் ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னா இது யாருடைய புத்தகம் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அது ஹூஸ். வுட் இந்த வுட் அப்படின்னா என்னன்னா மரத்தால் ஆனது அப்படின்றது. இந்த வுட் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிஷனாக நம்ம ஒன்று பேசுகிறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா அதை சொல்லலாம். இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை வுட் அப்படின்னு சொல்லலாம். WOUD அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ த டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட் அப்படின்னா இந்த டேபிள் மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. ஐ வுட் லைக் டு விசிட் பாரிஸ் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா
நான் பாரிஸ் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை போக போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃப்யூச்சர் ஆக்ஷனை சொல்லுது. ஐ வுட் லைக் டு விசிட் பாரிஸ் அப்படிங்கிறது நான் பாரிஸுக்கு ஃப்யூச்சரில் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்றது சொல்லுது. யுவர், யுவார். யுவர் அப்படின்னா என்னென்னா யூவுடைய பொசசிவ் ஃபார்ம் தான் யுவர் அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் அப்படின்னா யூ ஆர், இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது யூஆர் அப்படின்னு சொல்கிறோம். சுருக்கம், இதோட சுருக்கம் தான் யூஆர். யூ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி மேலே ஆரி, பக்கத்தில் ஆரி போட்டோம்னா அது யூஆர் அப்படிங்கிறதுடைய கான்ட்ராக்ஷன், சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இஸ் திஸ் யுவர் பேக் அப்படின்னு கேட்குறோன்னா இது உன்னுடைய கைப்பையா, பையா அப்படின்னு கேட்குறது. யூ ஆர் வெரி கைண்ட் அப்படின்னா உனக்கு ரொம்ப இரக்க குணம் இருக்குது, நீ ரொம்ப இரக்கமானவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா யூ ஆர். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு 5 ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.